ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஹரி ஓம். கீதா உபதேசம் 11வது ஸ்லோகத்துல தொடங்கினார். அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம், நீ கவலைப்பட தேவையில்லாதவங்களை பத்தி கவலைப்படுறாய். அறிவாளிகள் ஞானிகள் உயிர் மூச்சை விட்டவங்களை பத்தியோ மூச்சை வச்சிருக்கிறவங்களை பத்தியோ கவலைப்பட மாட்டாங்க. அந்த ஸ்லோகத்தை எடுத்த போது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு நமக்கு புரியாம இருந்திருக்கலாம், ஏன் சொல்றாருன்னு புரியாம இருந்திருக்கலாம். இப்போ கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிருஷ்ணன் குறிப்பிடுறது இந்த உடலை இல்லை. பொதுவா நாம எல்லாரும் இந்த உடம்புல நான் அப்படிங்கிற உணர்வை வச்சிருக்கிறோம், தப்பா வச்சிருக்கிறோம். நம்ம இப்படி நிறைய தப்பு பண்ணியிருக்கிறோம். இந்த நிறைய தப்ப ஒவ்வொன்னா சொல்லி சரி பண்ண வேண்டி இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஸ்லோகமே பல வகுப்பு எடுக்கிறதும், பகவத்கீதையும் 700 ஸ்லோகம் பார்க்க வேண்டியிருக்கும். யாரு ஒருத்தருக்கு நத்வேவாகம் ஜாத்துநாசம் சொன்ன உடனே நான் இந்த உடம்பு கிடையாது அப்படிங்கிறது பளிச்சுன்னு புரிஞ்சிருதோ அவங்களுக்கு 700 தேவையில்லை. ஆனா நமக்கு இந்த மாதிரி தப்பபிப்பிராயங்கள், அதுக்கு அத்தியாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சங்கரர் இதை பத்தி விரிவா பேசுறாரு. அத்தியாசம், நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைக்கிறது ஒரு அத்தியாசம். நான் புத்தி, நான் மனசு, நான் இந்திரியங்கள், இப்படி நமக்கு பல விஷயங்கள் மேல நான் அப்படிங்கிற தப்பான அபிப்பிராயம் இருக்கு. இதுக்கும் மேல இது பத்தாது அப்படிங்கிறதுக்கு என்னுடையது அப்படின்னு நிறைய விஷயத்த நாம நினைச்சு வைக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய தப்பு அபிப்பிராயங்களை ஒவ்வொன்னா நீக்கிற வேலைதான் சாஸ்திரத்தினுடையது. நம்ம எல்லாம் ஒரு வகையில அசுரர்கள். ஏன்னா இந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, கடுமையான தபஸ் பண்ணுவாங்க. கடுமையான தபஸ் பண்றவங்க எல்லாம் பெரியவங்க அப்படின்னு கிடையாது. யாரு கடுமையான தபஸ் பண்ணாலும் பகவான் காட்சி கொடுப்பார். அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு எல்லாம் பகவான் பார்க்க மாட்டார். உழைப்புக்கு ஏத்த ஊதியம், முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதனால ஒரு உதாரணத்துக்கு ஹிரண்யகசிபு என்ன வீட்டுக்குள்ள முதல்ல பிரம்மாட்ட போய் நான் சாகக்கூடாது அப்படின்னு கேட்பான். பொதுவா எல்லா அரக்கர்களுக்கும் இது ஒரு பேட்டர்ன். முதல் வர கேட்பாங்க நான் சாகக்கூடாது அப்படின்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சாகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், இந்த உடம்பு சாகக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப இந்த உடம்பு நான் நினைக்கிற எல்லாருமே அரக்கர்கள் மாதிரி தான். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உடம்ப சாக வைக்கிற வழி உண்டான்னு கேட்கும் போது பிரம்மா அப்படி நிசாரமா தள்ளிடுவார்.
வாய்ப்பே இல்ல ராசா, வாய்ப்பே இல்ல, வேற ஏதாவது கேட்டுக்கோ அப்படிம்ப. அப்ப இந்த உடம்ப தக்க வைக்க முடியாது, உடம்பு அழியாம இருக்காது அப்படிங்கிறது இந்த கதைகள்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனா பல சமயங்கள நம்ம அந்த கதையை கேட்போம், அந்த விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டோம். அது புரிஞ்சுக்கணும்னா இத மாதிரி வேதாந்த கிளாஸ் வந்தா தான் தெரியும். அப்ப அடுத்த கட்டம், பிரம்மாவை ஏமாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எனக்கு வீட்டுக்கு உள்ள சாவு வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியே சாவு வரக்கூடாது, காலையில சாவு வரக்கூடாது, ராத்திரி சாவு வரக்கூடாது, ஆயுதங்களால கொல்லக்கூடாது, தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள், விலங்குகள் இதை கொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் பூமியில தான் சாகக்கூடாது, வானத்துல சாகக்கூடாது, இப்படி எல்லாம் கேட்பாங்க. பிரம்மா உடனே தந்தேன்றுவார். அவருக்கு தெரியும், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, நீ எப்படிதான் சுத்தி வளைச்சு கேளு, சட்டத்துல திராவிட மாடல் எப்படியாவது ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிக்கிறது மாதிரி கோடி கோடியா பணத்தை கொடுத்தா லூப் ஹோலை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குன்னே கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி அப்படின்னு காங்கிரஸ் கோமாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. பிஸ்கட் போட்டா வாலாட்டக்கூடிய நாய்கள். நீங்க நல்ல பிஸ்கட் போட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாலாட்டும். சட்டத்துல ஓட்டைய எப்படியாவது நம்ம கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்கிய கண்டுபிடிக்கும் போது நாராயணன் கண்டுபிடிக்க மாட்டாரா? அவரு இவங்க கேட்கிற எல்லா வரத்திலையும் ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சிருவார். கன்னியாகுமரி பகவதி கதையில இது இப்படி சொல்லுவாங்க, அந்த அசுரன் கேட்டானா, என்ன சின்ன பொண்ணு கொல்லக்கூடாது அப்படின்னு. பொண்ணே கொல்ல முடியாது, சின்ன பொண்ணா கொன்ற போகுது அப்படின்னு கேட்டானா. அதனால கன்னியாகுமரி அம்மா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் ஆகும்போது, கல்யாணம் ஆன பொண்ணு கொல்லக்கூடாது, கொல்ல முடியாது. அதனால இந்திரன் கோழியா கோவி சிவபெருமான கல்யாணம் பண்ண விடாம ஆக்கி, அம்மாவை கன்னியா ஆக்கி, அதனால கன்யா குமரி ஆகி அப்புறம் அந்த அசுரனை கொண்டுட்டாங்க. இப்படி அரக்கர்கள் நான் இந்த உடம்புன்னு நினைச்சுக்கிட்டு இந்த உடம்ப தக்க வைக்கிறதுக்காக வேண்டி டிசைனா வர கேட்பாங்க. இரண்யகசிபு இப்படி ஆன உடனே ராவணன் அவன் இன்னொரு டிசைன்ல கேட்டான். அது மனிதர்களை என்ன மனிதர்கள் அவன் சொல்லல, அவன் கேட்கும்போது உலகத்துல எல்லாரையும் கேட்டான். மனிதர்களை எங்க நம்மள கொல்ல போறாங்க, அதனால மனிதர்களை டீல்ல விட்டுட்டான். ராமர் மனுஷனா நாராயணன் வாசுதேவன் மனுஷனா ராமரா வந்தாரு, போட்டு தெரியுறாரு. சிசுபாலன் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அது என் பிள்ளை செய்யக்கூடிய 100 குற்றத்தை நீ பொறுத்துக்கிடணும் அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட சொன்னாங்க. கிருஷ்ணன் கிராண்டட் அப்படின்ட்டான். பஞ்சபாண்டவருடைய ராஜசூய யாகத்துல சிசுபாலன் இருந்து கிருஷ்ணனை மற்றவங்களை எல்லாரையும் என்ன ஒரு கையும் வகையும் இல்லாம திட்டுறான் திட்டு. கிருஷ்ணர் கவுண்ட் டவுன் 1, 2, 3 ஒரே நாள்ல 100ஐயும் கவுண்ட் டவுன் முடிச்சு போட்டதில்ல. அப்ப இந்த அசுரர்கள் எபிசோடு புராணங்கள் எல்லாமே நமக்கு சொல்லக்கூடியது, உடல் அழியாம இருக்கணும்னு நாம நினைச்சோம்னா நாம அசுரர்கள். உடல் அழியாம இருக்காது. இதை பத்தி கீதையில இன்னும் வரப்போகுது. இப்ப நம்ம ஏத்தத்துல ஏறிட்டு இருக்கோம், அதனால மெதுவா ஸ்லோகங்கள் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஏத்தம் 25வது ஸ்லோகம் தாண்டிட்டுதுன்னா அப்புறம் சரதுன்னு நாம இறங்கிடுவோம். நிறைய ஸ்லோகம் ஒரே நாள்ல போறான்னு போயிடும். அப்போ இந்த உடல் பிறந்தது அழியத்தான் செய்யும். இது அழியாம இருக்கணும்னு நினைக்க கூடாது. ஒருவேளை இப்ப அடுத்த கட்டம் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து சொன்னார். ஒருவேளை நாம இந்த உடம்புதான்னு நினைக்கிறோம், நம்மளால இதை விட்டு வெளியே போக முடியல. எத்தனை ஜென்மமாட்டு நான் இந்த உடம்புன்னு நினைச்சு பழகிருக்கோம். திடுதுப்புன்னு நீங்க கீதா கிளாஸ்ல நீ உடம்புல சொன்ன நாங்க மாத்திர முடியுமா?
முடியாது. அப்போ என்ன, சரி வரக்கூடிய சுக துக்கங்களை வரும் போகும் பொறுத்துக்கோ அப்படின்னாரு. இப்ப நாம இந்த உடம்புன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்னு. அதனால சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, மாத்ரு சகசிரேபியோபி ஹிதைஷினி, 1000 அம்மாவை விட நம்முடைய நன்மைகளை விரும்பக்கூடிய அம்மா, பெரிய அம்மா சாஸ்திரமா. அதனால வேத மாதா என்ன பண்ணுவா அப்படின்னா, நீ உடம்புனா நினைக்க, அப்ப இந்தா வச்சுக்கோ, உனக்கு டியூட்டி. நான் உடம்பு அப்படின்னு நினைச்சா, அப்போ இந்த உடம்ப தந்த இவங்க உனக்கு தாய், இவங்க உனக்கு தந்தை, இந்த உடம்போட கூட பிறந்தவங்க சகோதரர்கள், அப்புறம் அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, மாமனார், மாமியார், இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க் சாஸ்திரம் உருவாக்கிடும். உருவாக்கி இன்னருக்கு உனக்கு இன்னென்ன கடமை இருக்கு, செய் டியூட்டிய அப்படின்னு நம்ம தலையில ஒரு பெரிய பாரத்தை வச்சிடும். கடமை அப்படிங்கிற பேர்ல நமக்கு ஒரு பெரிய பட்டியல் போட்டு கொடுத்துரும். நீ அம்மாவை எப்படி நடத்தணும், அப்பாவை எப்படி நடத்தணும், சகோதரங்களை எப்படி நடத்தணும், அத்தையை எப்படி நடத்தணும், மாமாவை எப்படி நடத்தணும், மாமனாரை எப்படி நடத்தணும், மாமியார் எப்படி நடத்தணும், சித்தப்பாவை எப்படி நடத்தணும், பெரியப்பாவை எப்படி நடத்தணும், ஒண்ணு விட்ட அண்ணன், ஒண்ணு விட்ட தம்பி, தூரத்து மாமா, தூரத்து அத்தை, இப்படி எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு டியூட்டி. இவ்வளவு டியூட்டியும் சாஸ்திரம் சொன்னபடி நீங்க கரெக்டா செய்தீங்கன்னா நீங்க தளர்ந்துருவீங்க. உபநிஷத்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஷத்து அப்படிங்கிறது அதனுடைய வேர் சொல் பகுதி. ஷதுலு விசரண கதி அவசாதனேஷு, அப்படி 3 அர்த்தம் அதுக்கு எடுக்கலாம். இந்த 3 அர்த்தத்திலயும் அது பயன்படும். இப்போ தளர்த்துறது அப்படிங்கிற முதல் அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு விறகு கட்டு இருக்கு, அது விறகு கட்டா இருக்கலாம், ஏதோ ஒரு பார்சலா இருக்கலாம், இதோட இருக்கட்டும், நல்ல இறுக்கமா முடிச்சு போட்டாங்க. இப்போ இந்த இறுக்கமான முடிச்ச அவுக்க முடியல. அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு கெட்டு போடுவாங்க, இதை விட இறுக்கமா ஒரு கெட்டு, அந்த கெட்டுல உருவு சொட்டை போடுவாங்க. இப்போ 2வது கெட்டு முதல் கெட்டோட இறுக்கமா இருந்ததுனால முதல் கெட்டு லூஸ் ஆயிடும். இப்போ முதல் கெட்டினுடைய முடிச்ச அவுத்தரலாம். அதுக்கப்புறம் 2வது கெட்டு நம்மதால உருவு சொட்டை தானே போட்டிருக்கோம், ஈஸியா அவுத்தரலாம். கட்டுல இருந்து, தலையில இருந்து, பந்தத்துல இருந்து விடுபட்டலாம். இதே மாதிரி இன்னொரு பிரபலமான கதை உங்களுக்கு தெரியும். ஒரு கோடு போட்டிருக்கோம், அந்த கோடை எந்த மாத்தமும் பண்ணக்கூடாது, சின்னதாகணும். என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டுட்டா சின்னதாயிடும். அது மாதிரி இப்ப நம்ம நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு இருக்கோம். என்ன விட்டா யாரு உண்டு, நான் நினைச்சா என்ன வேணாலும் சாதிச்சிடலாம். பொதுவா கடவுள் இல்லைன்னு சொல்ற கோஷ்டி, கம்யூனிஸ்ட் கோஷ்டி, நாஸ்திய கோஷ்டி, இவங்க எல்லாம் திமிரு பிடிச்ச கோஷ்டியா தான் இருக்கும். நான் நினைக்கிறேன், நான் செய்கிறேன், நான் என்ன நினைச்சாலும் செய்திருவேன். அப்புறம் வாழ்க்கையில அடி விழும். அடிவிழ 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 25, 30, 35, 40 வயசு வரும்போது, ஆஹா நம்மளை மிஞ்சியும் உலகத்துல காரியங்கள் இருக்கு, எல்லாம் நாம நினைக்கிறது மாதிரி நடக்காது, கைய செஞ்சதும் காத்தடிக்காது, கண்ணை செஞ்சதும் மழை பெய்யாது, வேற யாரோ இதெல்லாம் செய்யாங்க அப்படின்னு நமக்கும் மேலே ஒருவனானு ஒரு புத்தி வரும். அப்ப நம்முடைய அகங்காரம், ஈகோ குறையும்.
அப்போ சாஸ்திரம் இது ஒரு ட்ரிக் பண்ணுது. அதனால நம்ம கிளாஸ்ல சில சீன் அப்படி பேசுவேன், சில சீன் இப்படி பேசுவேன், மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு யோசிக்க கூடாது. சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, யாருக்கு நான் இந்த உடம்பு அப்படிங்கிற உணர்வு இருக்குதோ அவங்களுக்கு அது ஒரு தனி மெத்தட் முறை வச்சிருக்கு. பொதுவா அதுக்கு கர்ம யோகம் அப்படின்னு பேரு. யாரு நான் இந்த உடம்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஒரு தனி முறை வச்சிருக்கு. அதுக்கு ஞான யோகம்னு பேர். இது எல்லாமே நம்ம பிறகு இன்னைக்கு இதில பார்க்க போறோம். அப்போ முதல்ல என்ன பண்ணுது? அத்தியாரோபம், சில விஷயங்களை ஆரோப்பம் பண்ணுது, நம்ம மேல ஏத்துது. நான் போன வகுப்புல சொன்னேன், தற்குறிப்பு ஏற்ற அணின்னு ஆரூடம் அப்படின்னு சொல்லும் போது சொன்னேன். ஆமா, நீ நினைக்கிறது மாதிரி நீ உடம்புதான். ஆடுற மாட்ட ஆடி கிடக்கணும், பாடுற மாட்ட பாடி கிடக்கணுமே. அதனால இந்த உடம்பை தந்தவங்க பெற்றோர், அவங்களுக்கு உனக்கு கடமை உண்டு. கூட பிறந்தவங்க சகோதரர்கள், அவங்களுக்கும் உன் கடமை உண்டு. இப்படி நம்ம வழியிலேயே அது நமக்கு சில விஷயங்களை கொடுத்து அது மூலமா நம்மளை பக்குவப்பட வச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வரும். இப்படி பகவான் எடுத்த உடனே மரணம் அப்படிங்கிற விஷயத்த டீல் பண்றாரு. இதே விஷயத்தான் கட்டோபனிஷத்தும் டீல் பண்ணுது. அதனால கீதையில பல இடங்கள்ல நம்ம கட்டோபனிஷத்துல உள்ள மந்திரங்களை ஸ்லோகங்களை மாத்தி எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு பொடியே இருந்தான். அவனுக்கு பேரு நச்சிகேதஸ். விவேகானந்த சாமி அவனை பத்தி ஆகா ஓஹோன்னு புகழ்றார். அனுமார், நச்சிகேதன். விவேகானந்த சாமியால ரொம்ப புகழப்பட்ட 2 பேரு. இந்த பொடி பையன் வீட்டுல இருந்தான். அவங்க அப்பா ஒரு பெரிய யாகம் பண்ணார். விஸ்வஜித் யாகம். அவங்க அப்பாவுக்கு பேரு வாஜஸ்ரவஸ். எம்ஜிஆர் எப்படி கொடுத்து கொடுத்து சிவந்த கரமோ அது மாதிரி அவங்க அப்பாவும் சாப்பாடு போட்டு பெருமையை வாய்ந்தவர். வாஜம்னா அன்னம், சாப்பாடு. வாஜஸ்ரவஸ்ன்னு அவருக்கு பேர். இந்த கதைய பல பேர் பல விதமா சொல்லக்கூடும். நான் என்னுடைய பாணியில சொல்லுவேன். ஏன்னா நீங்க யாராவது ஒருவேளை வேற எங்கேயாவது வேற விதத்துல கேட்டிருந்தா அதுக்கு கம்பெனி நிர்வாகம் பொறுப்பேற்காது. இவங்க அப்பா ஒரு பெரிய யாகம் பண்ணி அதுல தனக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீராமனுடைய மூதாதையர் ரகு பண்ணது மாதிரி. அது ஒரு தனி கதை இருக்கு. இப்படி தனக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து கடைசியில கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல போல இருக்கு. பால் கறக்காத பசு, வத்தலும் தொத்தலுமான பசு, கிழட்டு பசு, சாவ நாள் இல்லாத பசு, இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இத பையன் பார்த்தான். பொடி பையன். ஆனா அவனுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம், நல்ல ஞானம். அவன் பார்த்தான், அம்மா என்ன இது, அப்பா இப்படி தானம்னா நல்லதை கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நிறைய பேர் தானம் கொடுப்போம், நமக்கு வேண்டாம், நமக்கு பிரயோஜனப்படாது அப்படி இருந்தா நம்ம அடுத்தாடு கொடுப்போம். அழுகி போச்சு, இது தூரத்தான் போறணும்னா பாழா போறது பசு வயிற்றுல போட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தானம் பண்ணிடுவோம். இந்த பையன் நினைச்சான், தானம் இப்படி பண்ணக்கூடாது. தானம் பண்றதா இருந்தா சூப்பரானது, குவாலிட்டி கூடுனது, உயர்ந்தது, நல்லது தானே கொடுக்கணும். அப்பா இப்படி கொடுத்தாருன்னா அப்பாவுக்கு பாவம் எல்லாம் வரும். ஒருவேளை அப்பா கிட்ட அப்படி ஒண்ணு இல்லைன்னா கொடுக்கலாம்.
நான் தான் இருக்கிறேன் நல்ல கொழு கொழுன்னு. பையனுக்கு வயசு ஒரு 8-9 வயசு தான். நான் இருக்கேன் ஜாம் ஜாம்னு. அப்ப என்ன கொடுத்துருக்கலாமே, என்ன விட்டுக்கிட்டு இப்படி கொடுக்காரு அப்படின்ட்டு யாகத்துக்கு தீட்சை வாங்கி உட்கார்ந்து இருக்காரு அப்பா. தீட்சைனா ஒருவேளை சில பேருக்கு காப்பு கட்டுறதுன்னு சொன்னா புரியுமா இருக்கும். இந்த காலத்துல எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுதுன்னு தெரியல. கொஞ்சம் தமிழ்நாடுல இந்த பழக்கம் இன்னும் இருக்கு. கோவில் திருவிழா எல்லாம் வந்துன்னா காப்பு கட்டிடுவாங்க. காப்பு கட்டினா அதுக்கு பிறகு ஊரை விட்டு யாரும் வெளியே போக மாட்டாங்க, ஊருக்கு யாரும் புதுசா வர மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய ஆகார நியம நிஷ்டைகள் எல்லாம் இருக்கும். கங்கணம் கட்டுறது அப்படிங்கிற வார்த்தை மலையாளத்துல உபயோகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு உறுதி எடுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் தான். அந்த விரதத்தை அனுஷ்டிப்பாங்க. அது மாதிரி அப்பா காப்பு கட்டி உட்கார்ந்து இருக்காரு. அப்ப இந்த பையன் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எசல் எதுவாங்க, இவன் எசலிட்டு இருக்கான். எப்பா எப்பா என்ன ஏறு கொடுக்க போற, எப்பா எப்பா என்ன ஏறு கொடுக்க போற அப்படின்னு. இவரு சும்மா இரு அப்படின்னு அது தட்டி விடுறாரு. இவன் திருப்பி திருப்பி அவரை எசலிச்சிட்டு இருக்கான். சும்மா இரு சும்மா இருந்து தட்டி தட்டி விடுறாரு. இவனுக்கு சல்லியம் புறக்க முடியல. ஒரு தடவை உன்னை எவனை கொடுக்க போற அப்படின்றார். அந்தாலும் பையன் ஸ்ரீராமர மாதிரி அப்பா சொன்னா கடைபிடிக்கிறதா மகனுக்கு வேலை. சரி நம்ம எவனுகிட்ட போவோம் அப்படின்னு கிளம்பி யமனுகிட்ட போயிட்டான். யம தர்மராஜா அவரு ரொம்ப நேர்மையான நல்ல ஆபீசர். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி இல்ல. கோர்ட் உத்தரவை மதிக்காத IAS IPS மந்திரி அந்த கோஷ்டியை சேர்ந்தாள் இல்ல. அவரு ரொம்ப நல்ல ஆளு. அவர் டியூட்டி கொடுத்த நாள்ல இருந்து இன்னது வரைக்கும் அவருக்கு டியூட்டியில அவர் ஃபெயில் ஆனதே கிடையாது. அப்படிப்பட்ட ஆளு. லிஸ்ட் போட்டு எவ்வளவு உயர்ந்த ஆளா இருந்தாலும் சரி, செல்வாக்கான ஆளா இருந்தாலும் சரி, பதவியில இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, புகழ் வாய்ந்த ஆளா இருந்தாலும் சரி, அறிவு கூடின ஆளா இருந்தாலும் சரி, அவர் லிஸ்ட்ல வந்துட்டா, ஹிட் லிஸ்ட்ல வந்துட்டுனா முடிஞ்சு போச்சு, தூக்கிடுவார். அவரு அவருடைய லிஸ்ட் படி ஆள் எடுக்க போயிருந்தார். இந்த பையன் அவர்கள் லிஸ்ட்லயே இல்லையே. இவன் எவ்வளவு போயிட்டான். அவர் லிஸ்ட்ல உள்ள ஆளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு ஊருக்கு திரும்பி வரார். வந்த உடனே மந்திரி மனைவி எல்லாம் அடிச்சு பிடிச்சு வந்து, ஐயா சாமி, ஒரு பையன் வந்து உட்கார்ந்து இருக்கான், 3 நாளா உங்களுக்காக வேண்டி காத்திருக்கான், நாங்க நீங்க வரட்டும்னு சொல்லி உட்கார்த்தி வச்சிருக்கோம், 3 நாளா உங்களுக்காக வேண்டி காத்திருக்கான். யம தர்மராஜாவுக்கு கையும் காலும் படபடக்க ஆரம்பிச்சிட்டு, 3 நாளா எனக்காக வேண்டி காத்திருக்கானா? அதித்தி சொல்லாம கொள்ளாம வந்தா விருந்தாளியை 3 நாள் காக்க வச்சுட்டாமா. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய பாவம். விழுந்தடிச்சு ஓடி போய் காலில் விழுந்து, ஐயா சாமி என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம நடந்து போச்சு, எனக்கு நீங்க இப்படி வருவீங்கன்னு தெரியாது, நான் வேலை நிமிஷமா வெளியூர் போயிட்டேன், நீங்க இப்படி 3 நாள் காத்திருந்ததுனால சபிச்சிட எல்லாம் பண்ணிடாதீங்க, 3 வரங்களுங்க தந்துறேன் அப்படின்னா. அந்த பையன் இந்த சின்ன பிள்ளைல கருவிலே திருவுடையான். சில ஆட்கள் கருவின் குற்றமா இருப்பாங்க, டிக்கெட் எடுக்காம ரயில்ல போவாங்க, கோடி கோடியா கொள்ளையடிப்பாங்க 7 தலைமுறைக்கு, அது கருவின் குற்றம். இது கருவில் திருவுடையான். இவன் என்ன பண்ணா, அது எங்க அப்பா திரும்பி போகும்போது என்ன சந்தோஷமா ஏத்துக்கிடணும் அப்படின்னா, ஒரே கல்ல 2 வாங்க, நான் திரும்பியும் போனோம், எங்க அப்பா கோபப்படாமல் இருக்கணும். மறுபேச்சு இல்லாம யம தர்மராஜா, நீ வரம் கேட்டதே எனக்கு பெருசு, என்ன பாவத்துல இருந்து காப்பாத்துன, வச்சுக்கப்பா அப்படின்றார். அடுத்தது 2வது என்ன வர வேணும்னு கேட்டார். அது ஒரு அக்னி ஹோத்திரம், ஒரு ஹோமம் இருக்கு, அதை எப்படி பண்றது, மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய ஒரு பூஜை இருக்கு, அந்த யாகத்தை எப்படி
உடனே அதை பத்தி எல்லாம் டீட்டெயிலும் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்துட்டு, நீ உலக மக்களுடைய நன்மைக்காக வேண்டி இத கேட்டதுனால முதல் வரமும் நீ உன் அப்பாவுக்கு வேண்டி கேட்ட, இப்பவும் உலக மக்களுக்காக வேண்டி கேட்ட. உன்னுடைய இந்த பெரிய மனசை பார்த்து எனக்கே மனசு குளிர்ந்துச்சது. அதனால இந்த வச்சுக்கோப்பா, இந்த முத்து மாலை இதையும் வச்சுக்கோ, அடிஷனலா போனஸ், நீ கேட்ட வரத்தையும் தந்தேன்னு சொல்லிட்டு அந்த யாகத்தை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்து, அந்த யாகத்துக்கு இனிமேல் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிடலாம். தமிழ்நாட்டுல திராவிட மாடல்ல எல்லாத்துக்கும் அவங்க ஸ்டிக்கரை ஒட்டுவாங்க. எவன் சொன்னா இவ்வளவு நாள் யார் ஸ்டிக்கர் வந்தது, இனிமேல் ஓ ஸ்டிக்கரை ஒட்டிக்கிடுவேன், நச்சிகேதஸ் அக்னி, நச்சிகேதஸ் வித்யான்னு இதுக்கு பேரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பேரையும் மாத்திட்டேன். சரி, தயவு செய்து 3வது வரவும் கேட்டுரு அப்படின்னு. அப்ப அந்த பையன் 3வதா கேட்டான். சில பேர் சொல்லுவாங்க ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு, சில பேர் சொல்லுவாங்க ஆத்மான்னு ஒண்ணு இல்லைன்னு, சில பேரு நாம செத்த பிறகு இந்த ஆத்மா லோகங்களுக்கு எல்லாம் போகுதுன்னு சொல்றாங்க, சில பேர் இந்த ஆத்மா திரும்பி எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. நீதான் உயிரை எடுக்கிற ஆசாமி, ஒன்னை விட பெட்டரா அது தெரிஞ்சாலும் வேற யாரும் இருக்க முடியாது. அதனால தயவு செய்து இந்த விஷயத்த டீட்டெயிலா சொல்ல. அப்படி ஆத்மா இருக்கா இல்லையா, போகுதா வருதா, ஆத்மானா என்ன? யமதர்மராஜா சொன்னாரு, பார்த்தாரு பையனை, ஏறாதங்க, இவன் பெரிய வில்லனா இருப்பான் போல இருக்க, தெரியாம எல்லாம் இவங்கிட்ட வாக்கு கொடுத்துட்டான், வரம் கேட்டா தாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அது பெரிய பெரிய ரிஷிகளுக்கு எல்லாம் கூட இந்த விஷயம் தெரியாது, பாத்துக்கோ, தேவர்களுக்கு கூட இந்த ரகசியம் தெரியாது, நீ அதை பத்தி கேட்க, நீ சின்ன பிள்ளை, உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது, அதனால டாஃபி வேணுமா, 5 ஸ்டார் வேணுமா, குர்குரே வேணுமா, லேஸ் வேணுமா, கேளு தாரேன், எவ்வளவு வேணும் தாரேன் அப்படின்னாரு. இவன் பொடின்னு சொன்னா, அதெல்லாம் நீயே வச்சுக்கோ, நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லு அப்படின்னு. யமதர்மராஜா உடனே அடுத்த ஸ்டெப் போனார். உனக்கு எவ்வளவு நீண்ட ஆயுள வேணாலும் தாரேன், உனக்கு எவ்வளவு செல்வத்தை வேணாலும் தாரேன், எவ்வளவு வேலைக்காரங்க வேணாலும் தாரேன், எவ்வளவு மாநாட மயிலாட வேணாலும் தாரேன், நீ உன்னுடைய 90 வயசுலயும் உட்கார்ந்து மாநாட மயிலாட பார்த்துட்டு இரு. இப்படி என்னென்னமோ இந்த உலகத்துல யாரையும் டெம்ப்ட் பண்ணிடும் அப்படி எல்லாம் கொடுத்தது பார்த்தாரு. கொடியன் கிறங்க இல்லையா, அவனுக்கு வைராக்கியம். வைராக்கியம்னா நம்ம நினைக்கக்கூடிய பிடிவாதங்கிற அர்த்தத்துல இல்ல, பற்றின்மை அவனுக்கு. அவன் நீண்ட ஆயுள வச்சு நான் என்ன பண்ணது, ஒரு 40 வயது வரைக்கும் இப்படி இருப்பேன், அடுத்தது 50, 60, 70, 80, 90, 100, 110, 120, 130, 140 அப்படின்னு அட்டை மாதிரி சுருட்டுற போறேன். இவ்வளவு நீண்ட ஆயுள வச்சு என்ன பண்ணுது? அதனால இந்த ஏமாத்து வேலையில ஏண்ட வைக்காத, எனக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இப்படி யமதர்மராஜாக்கு அவனுக்கும் ஒரு பெரிய தக்க போர் நடந்தது கொஞ்ச நேரம். யமதர்மராஜா நம்ம திராவிட மாடல் பார்த்திருப்பாரு போல இருக்கு. முதல்ல 20 ரூபா, அடுத்தது 50 ரூபா, அடுத்தது 100 ரூபா, அப்புறம் 200 ஊப்பி, இனி வரப்போற தேர்தல்ல 5000 கூட கிடைக்குமா, 1000 2000 இல்ல 5000 தருவாங்களாம், எப்படியாவது ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதனால யமதர்மராஜா அவனுக்கு ரேட்டா ஏத்தி பார்த்தார், பல விதத்துல அவன் ஆசை காட்டி பார்த்தார். கிறங்கல்லி அவன் அது இதெல்லாம் உலகத்துல கேட்கிறவன் அபூர்வம், சொல்றவன் அபூர்வம் அப்படின்னு என்னென்னமோ வித்த பண்ணி பார்த்தாரு. பையன் கிறங்கல்ல. கடைசியில யமதர்மராஜா அவனுக்கு உபதேசம் பண்ணார். பையனுடைய தகுதியெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு, பொதுவா எப்பவுமே குருமார்கள் இந்த வேலையை செய்வாங்க. இப்ப கிருஷ்ணன் இங்க பாருங்க, முதல் அத்தியாயத்துல முதல்ல தெக்க வடக்கன் எல்லாம் பேசிக்கிட்டு, அர்ஜுனன் உன்னை சரணடைந்தேன் எனக்கு உபதேசம் பண்ணு சொல்ற வரைக்கும் வாய திறக்கல.
அது மாதிரி யமதர்மராஜா அவனுக்கு என்னென்னவோ வித்தெல்லாம் காட்டி பார்த்தார். குருன்னா எப்பவுமே சிஷ்யனை அவனுக்கு தகுதி இருக்கா, நம்ம சொல்ல போற கேட்கிற பொறுமை இருக்கா, நம்ம சொல்றத உள்வாங்குற தகுதி இருக்கா, உண்மையிலேயே ஆர்வத்துலதான் கேட்கிறானா, இல்ல டைம் பாஸுக்கு கேட்கிறானா, இல்ல புண்ணியம் வருமேன்னு கேட்கிறானா, இப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணணுமே. யமதர்மராஜா எல்லா டெஸ்டும் பண்ணி பையன் தங்கமான பையன், நல்ல சிஷ்யன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவனுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு கட்டோபனிஷத். ரிஷிகேஷ்ல சிவானந்த சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அப்துல் கலாம தற்கொலை பண்ணாம காப்பாத்தினவர். திருநெல்வேலி பத்தமடக்காரர் டாக்டர் சுவாமி. அவரு மலேசியாவுக்கு டாக்டரா போனாராம். அங்க அவர்கிட்ட ஒரு சாமியாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாராம். சாமியார்ட்ட கொடுக்க காசு இல்ல. அதனால ஒரு விவேகானந்தர் புக்கை கொடுத்திருக்காரு. இது விவேகானந்தர் புக்கை படிச்ச உடனே இவருக்கு மனசு மாறிட்டுது, பூர்வ ஜென்ம புண்ணியம் வேலை செய்தது. நேர ரிஷிகேஷ் போயிட்டாரு. அங்க சிவானந்த ஆசிரமம்னு தொடங்கி இருக்கும்போதுதான் அப்துல் கலாம் அங்க போய் இவரை பாக்குறாரு. தற்கொலை முடிவை மாத்தி அப்புறம் விஞ்ஞானியா மாறுறாரு. ஈவன் திஸ் வில் பாஸ் அவே. இதுக்கு முன்னாடி ஒரு வகுப்புல சொன்னேன். அந்த வாக்கியம் இவருடைய ஒரு புத்தகத்துலதான், பிரம்மச்சரியம்ங்கிற ஒரு புத்தகத்துலதான் படிச்சேன். இந்த சிவானந்த சாமி கிட்ட ஒரு ஆள் போனாராம். சாமி, நான் பல இடத்துல தேடி பார்த்துட்டேன், எனக்கு ஒரு நல்ல குருவை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. சிவானந்த சாமி சொன்னாரா, முதல்ல நீ சிஷ்யனாகு, அப்பதான் உனக்கு குரு கிடைப்பாரு அப்படின்னாரா. அதனால முதல்ல நம்ம சிஷ்யர்கள் ஆனாதான் நமக்கு குரு கிடைப்பாங்க. நச்சிகேதன் நல்ல சிஷ்யனா இருந்தா அவனுக்கு யமதர்மராஜா கிடைச்சார். அர்ஜுனன் சிஷ்யனானா அவனுக்கு பகவான் கிடைச்சார். பகவான் சொன்னார் 12வது ஸ்லோகத்துல, அவனுடைய நான் உடல், நம்ம எல்லாரும் உடல்கள், நம்முடைய இந்த உடல்கள் அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மனசுல நிலையில இருந்து, வியாவகாரிய மனநிலையில இருந்து, அறியாமையில இருந்து, தப்பான அபிப்பிராயத்துல இருந்து அவன் பேசினான். பகவான் அதை உடைக்கிறதுக்காக வேண்டி 12வது அத்தியாயம் சொன்னார், இல்ல நாம அழியக்கூடியவங்க இல்ல, நித்தியமானவங்க. நம்ம எல்லாருக்கும் நாம அழியக்கூடியவங்க என்ன இருக்கு, மரணிக்கக்கூடியவங்க என்ன இருக்கு, இல்ல நாம மரணம் இல்லாதவர்கள், அமரத்தன்மை வாய்ந்தவர்கள், ஆத்மா அழியாதது அப்படிங்கிறத பகவான் சொன்னார். அதாவது நாம நம்முடைய சிந்தனைய, எண்ணங்களை மறுபரிசீலனை பண்ணணும். நாம ஒரு பாதையில யோசிச்சுட்டு இருக்கோம், அந்த யோசனை சரியா இருக்கணும் கிடையாது, மாத்தி யோசிக்க வச்சார். உங்க புதிய பாஷையில சொன்னா பகவான் மாத்தி யோசிக்க வச்சாரு அர்ஜுனனை. அடுத்து அப்படி உடம்பு நான் இல்ல, ஆத்மான்னு ஒண்ணு, அழியாதது ஒண்ணு இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேரு ஆன்மீகத்துல நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறது, ஆத்மானா என்ன, கடவுள்னா என்ன, அதுக்கு என்ன சாஸ்திரம் என்னன்னு இலக்கணம் கொடுக்குதுன்னே தெரியாது. இவங்களா ஒன்ன கற்பனை பண்ணிக்கிட்டு கேள்வி கேட்பாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு இந்த ஜென்மம் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம் வச்சுக்கோங்க. கேள்வியே தப்பு. இந்த கேள்வி எங்க இருந்து வருது? நான் இந்த உடம்பு சோ அண்ட் சோ டேட்ல நான் பிறந்திருக்கேன், நாம் பிறந்திருக்கேங்கிற தப்பு அபிப்பிராயத்துல இருந்து நான் ஏன் பிறந்தேங்கிற கேள்வி வருது. இதுக்கு முந்தின ஜென்மத்துல எனக்கு என்னென்ன இருந்ததுன்னு வருது. உண்மையிலே நாம பிறக்கவே இல்லை, நாம எப்பவுமே இருக்கிறோம். எப்போ ஆத்மா அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கிறது அப்படிங்கிற ஞானம் நமக்கு இருக்குதோ, அப்ப இந்த கேள்வியை அடிபட்டுரும். அப்ப நம்முடைய நிறைய கேள்விகள் இந்த மாதிரி அறியாமையிலிருந்து வருது. அதனால கிருஷ்ணன் நாம எப்போதும் இருக்கிறவர்கள் அப்படிங்கிறத 12வது ஸ்லோகத்துல சொல்லி, அது எப்படி சாத்தியம், ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கலாமேன்னு 13வது ஸ்லோகத்தை சொல்லி,
நாம குழந்தையா இருக்கிறோம், இளமையா இருக்கிறோம், முதுமையா இருக்கிறோம். ஆனா நான் சொல்லிட்டே இருக்கிறோம். நான் மாறுறது இல்ல. அது மாதிரி வேற வேற உடல்கள் எடுத்தாலும் ஆத்மா மாறுறது இல்ல அப்படிங்கிறத உதாரணத்தோட சொல்லி, ஒருவேளை இது ஜீரணிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா, புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தால், துன்பம் அல்லது மரணம் அப்படிங்கிறது நாம இந்த உடல்னு நினைச்சால் கூட வரக்கூடியது, போகக்கூடியது, அதை பொறுத்துக்கத்தான் வேணும் அப்படின்னு வியாபகாரிக நிலைமையில சொல்யூஷன் சொல்லி, பதினாலாவது ஸ்லோகத்துல அடுத்தது மறுபடியும் கியரை மாத்திர ஃபோர்த் கியர்ல இருந்துட்டு செகண்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்தவரு மறுபடி கியர் மேல கொண்டு போறார். அதுதான் 15வது ஸ்லோகம். நம்முடைய சுபாவம் பிறவி குணத்தை பேக்கி கொடுத்தா தீராது அப்படிம்பாங்க. நம்முடைய சுபாவத்தை மாத்துறது, பல ஜென்மமா இருக்கிற சிந்தனையை மாத்துறது அவ்வளவு எளிதில்லை. கற்பூர தூலி ரஜிதால வாலக கஸ்தூரிகா குங்குமலிப்த தேக சுவர்ண கும்பே பரிசிஞ்சியமானக நிஜம் குணம் முஞ்சதினோ பல்லாண்டு. பல்லாண்டு அப்படின்னா வெளுத்துள்ளி, கார்லிக், அப்புறம் பூண்டு. இத கற்பூரம் போட்டு மூடி குளிப்பாட்டி, கஸ்தூரி போட்டு பூசி, குங்குமம் எல்லாம் போட்டு பூசி, நல்ல பொன் குடத்துல வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு அதை நசுக்கி பார்த்தா என்ன மனம் வரும்? பூண்டு மனம் தான் வரும். காய டப்பாம்பாங்க. காயம் தீர்ந்தாலும் காய டப்பால காயத்துக்கு வாசனை போவார். அது மாதிரி நம்முடைய பிறவி குணத்தை பேக்கி கொடுத்தாலும் நிக்காது, தீராது. பல ஜென்மமா நாம சில தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கிறோம், அது டக்குன்னு மாறாது. அதனால நாம இந்த உடல், இந்த மாதிரி உணர்வு நமக்கு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அபியாசேன கௌந்தேய வைராக்கியேன கிரஹியதேன்னு பகவான் சொல்ல போறார். பயிற்சியினால சரி பண்ணிக்கணும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நடையும் நடைப்பழக்கம், நட்பும் கொடையும் தயையும் பிறவி குணம். படம் வரைகிறோம், ஓவியம். முதல்ல பிள்ளையார் வரைஞ்சா அனுமானா வருமா இருக்கும், பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடியும்பாங்க. முதல்ல அப்படி இருக்கலாம். அப்புறம் பழகி 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 பெரிய ஓவியரா நம்ம மாறிடுவோம். முதல்ல எம்.எஃப். ஹுசைன் மாதிரி இருக்கலாம், பிறகு ரவிவர்மா மாதிரி மாறிடுவோம். செந்தமிழும் நாப்பழக்கம். தொடக்கத்துல பேச்சு தடுமாறலாம், வார்த்தைகள் கோர்வையா வராது, வாக்கியங்கள் அமையாது, இப்படி எல்லாம் இருக்கலாம். பேசி 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 பழகினீங்கன்னா திருவிக்கா மாதிரி தமிழ் தெண்டலா மாறிடலாம்.
சில பேருக்கு படிச்சா மனசிலாகாது. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் 30-40 கடந்துட்டா சமையல் பரீட்சை எழுதுனா மார்க் வராது, பாஸ் ஆகாது. அப்ப சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, படிச்சு மனசிலாக்கணும்னு நினைக்காதீங்க. காலையில சாயந்தரம் 2 வேளை புக்கை பார்த்து படிங்க. பகவத்கீதையோ, தசசாந்தி மந்திரமோ, மறைமொழி மணிகளோ, எதுனாலும் சரி, காலையில சாயந்தரம் விளக்கேத்தி வச்சுக்கிட்டு இதை படிங்க. புக்கை பார்த்தே படிங்க. இப்படியே கொஞ்ச நாள் பண்ணுங்க. இது பாரதத்தின் கொடை உலகத்துக்கு. இதுக்கு ஓதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அத்தியனம்னு பேரு. இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சில மாசங்கள்ல உங்களுக்கு மனப்பாடம் தானா ஆக ஆரம்பிச்சிடும். நெட்டுரு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஈஸியா நீங்க மனப்பாடம் பண்ணிடுவீங்க. கண்டஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது திருப்பி திருப்பி இப்படி பண்றதால வந்துடும். இல்ல சில பேர் சொல்லுவாங்க எழுதி பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. சில பேர் அதிகாலையில 4 மணிக்கு எழுதி படிச்சா வந்துடும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில டெக்னிக் இருக்கு. பண்ணீங்கன்னா மனப்பாடம் பண்ணிடலாம். அப்புறம் சில பழக்க வழக்கங்கள், கேரக்டர், அதுவும் நீங்க பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பிறவியில ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட மாறிடும், பின்னாடி மாத்திரலாம். கோபக்காரங்களா இருந்தா கோபம் இல்லாதவங்களா மாறிடலாம். தெரி பேசுறவங்களா இருந்தா, அல்லது கடுகு போட்டுற மாதிரி பேசுறவங்களா இருந்தா மத்தன மாத்திக்கலாம். ஆனா நட்பும் தயையும் கொடையும் இதெல்லாம் பிறவியில இருந்தா தான் உண்டு, இல்லைன்னா வராது அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அதனால நம்முடைய சுபாவம் அப்படிங்கிறது சத்து சித்து ஆனந்தம். நாம அழிஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறது நம்முடைய சுபாவத்துக்கு எதிரானது. சொஸ்தக அப்படின்னு ஒரு வார்த்தை, ஆரோக்கியத்துக்கு சொஸ்தக அப்படின்னு ஒரு வார்த்தை. நாம இருக்கிறது. நாம நம்முடைய நிலையிலிருந்து விலகினா அது ஆரோக்கிய குறைவு, ரோகம். நாம நம்முடைய நிலையில இருந்தா அது ஆரோக்கியம், சொஸ்தகன்னு அது சொல்றோம். அது மாதிரி இயல்புல நாம நம்முடைய சொரூபம் சத்தியம், ஞானம், அனந்தம். நம்முடைய அறியாமையினால தப்ப அபிப்பிராயத்தினால நம்ம வேற விதமா நினைக்கிறோம். அதனால அது மாத்துறது ரொம்ப ஈஸி. பழக்கம் இருந்தா வந்துடும். அதனால நாம என்ன பண்ணணும்? ஆகதே ஸ்வாகத்தம் குறியாத். கஷ்டம் வருதா, சோப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்ற வேண்டியது. கச்சந்தம் ந நிவாரையே. போகுதா, பிடிச்சு நிறுத்தவும் வேண்டாம். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊறுவது அகுதொப்பதில். துன்பம் வரும்போது நாம அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம்னா, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடுக்கண் அழியாமைன்னு ஒரு திருக்குறள் அதிகாரம் இருக்கு. பிறகு நம்ம ஸ்தித பிரஜன்னு பார்க்க போறோம். அப்ப அது ரொம்ப கை கொடுக்கும். முன்கூட்டி படிச்சு வைக்கணும், வச்சுக்கலாம். அருமையான ஒரு அதிகாரம் திருக்குறள்ல. நமக்கு ஆசை வரும். அதை பத்தி கிருஷ்ணன் பின்னாடி இதையும் சொல்ல போறார். ஆசை நிறைவேறலைன்னா கோபம் வரும். யார் அதுக்கு இடத்துல இருக்காங்களோ அவங்க மேல வன்மம் வரும், குரோதம் வரும். உத்தமக கணகோபஸ்யார். நல்லவன் பெரியவனா இருந்தா அவனுக்கு நொடியில
கோபம் போயிடும், அல்லது நொடிதான் கோபம் இருக்கும். திருவள்ளுவர் கூட சொல்றார், கணமேயும் காத்தல் அரிது, குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது. பெரியவங்களுடைய கோபத்தை ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். அவங்களால ஒரு கணத்துக்கு மேல கோபப்பட முடியாது. இது நமக்கு அம்மாமார்களை நல்லா தெரியும். பிள்ளைகிட்ட கோபப்படுவாங்க, பொய் கோபம் தானே, அதோட அது மாறிடும். பெரியவங்களுடைய கோபம் அது மாதிரி ஒரு கணத்துக்கு மேல அது கோபம் நிக்காது. இன்னொன்னு, பெரியவங்க ஒருவேளை கோபப்பட்டா, அவங்களை நம்ம கோபப்படுத்தினா அந்த கோபத்தினுடைய வீரியத்தை நம்மளால ஒரு கணம் கூட தாங்க முடியாது. உத்தமக க்ஷணகோபஸ்யாத் மத்தியமக கடிகா துவயம். மீடியாக்கர் அல்லது மீடியம் பீப்புள் 2 மணிக்கூர் கோபம் இருக்கும். அதர்மே சியாத் அகோராத்திரம். அதவனா இருந்தா, கடைத்தரமானவனா இருந்தா ராத்திரியும் பகலும் 24 மணிக்கூர் இருக்கும். பாபிஷ்டே மரணாந்தக. பாவியா இருந்தான்னா சாகர வரைக்கும் மறக்க மாட்டான். நாம உத்தமவர்களாக மாறணும். சுக துக்கங்கள்லாம் வரும் போகும், உணர்ச்சிகள் வரும் போகும், இருமைகள் வரும் போகும். அது நாம பொறுத்துக்க வேண்டியது. இந்த வண்டியில எல்லாம் ஷாக் அப்சார்பர்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ரோடு குண்டும் குழியுமா இருந்தா 4000 கோடி ஒதுக்கி கட்டின ரோடெல்லாம் இருக்கு நம்ம நாட்டுல. அந்த ரோட்ல ஏரியே இருக்கும், கடலே இருக்கும். அந்த மாதிரி ரோட்ல எல்லாம் போகும்பொழுது ரோட சரி பண்ணணும் அப்படின்னா இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி வேணும்னு நமக்கு தெரியாது. பேசாம நம்ம ஒரு 40,000 50,000 கொடுத்து ஷாக் அப்சார்பர் உள்ள ஒரு வண்டியை வாங்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ரோட்ட சாலைய மாத்துறதை விட நம்முடைய நல்ல ஷாக் அப்சார்பர் உள்ள ஒரு வண்டி வச்சுக்கிட்டா அது போதும். குண்டும் குழி கல்லு முள்ளு எல்லாம் கிடக்குற ரோடுன்னு வச்சுக்கோங்க, ரோட்டை மாத்துறதை விட நம்ம செருப்பு போட்டுக்கிட்டா அது எளிமையா இருக்கும். அது மாதிரி நம்ம பொறுமை பழகிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப எளிமையா இருக்கும். உலகத்தை திருத்த போறது, கணவனை திருத்துறது, மனைவியை திருத்துறது, பிள்ளைகளை திருத்துறது, பக்கத்து வீட்டுக்காரனை திருத்துறது, அரசியல்வாதியை திருத்துறது, IPS திருத்துறது, IAS திருத்துறது, நீதிபதியை திருத்துறது எல்லாம் வேலைக்காக. அது ஒரு முடிவில்லாம போயிட்டே இருக்கும். நம்மளை திருத்திக்க வேண்டியது, நம்ம உலகத்தை பாக்குற பார்வையை திருத்திக்க வேண்டியது. அதுதான் நிம்மதிக்கு எளிமையான வழி. ஊர் உலகத்துல ஒவ்வொருத்தரையும் திருத்துறதை விட நம்மளை திருத்துறது ஈஸி, நம்ம மாறிக்கிறது ஈஸி. பூஜ்ய சாமி சொல்லுவாங்க, நான் வேதாந்தெல்லாம் படிச்சுக்கிட்டு ஆஹா இவ்வளவு அற்புதமான விஷயம், இத மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை திருத்திடலாண்டா அப்படின்ட்டு ஊரா தெருவா போய் கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் திருந்திட்டேன் அப்படின்னு ஊரை திருத்தணும் கிளம்புறேன். அப்புறம் நான் திருந்திட்டேன் அப்படின்னு. நம்ம திருந்துறது, நம்ம மாறிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஒருவேளை அப்படி திருந்தி கொஞ்சம் பக்குவம் எல்லாம் ஆயிட்டோம்னு வச்சுக்கோமே, கிருஷ்ணன் சொல்றாரு 15வது ஸ்லோகத்துல, எம் ஹி நவ்யதயந்த்யேதே புருஷம் புருஷர்ஷப
சமதுக்க சுகம் தீரம் சோமிருத்தத்வாய கல்பத்தே. யாரு ஒருத்தனை சுக துக்கங்கள் கலக்காதோ அசைக்காதோ, யாரு சுக துக்கங்களை சமமாக ஒரே மாதிரி பார்ப்பாங்களோ அவன் தேவன் அப்படின்னு சொல்லலாம். அமரத்தன்மை அடைந்து விட்டான்னு சொல்லலாம். மரணத்தை ஜெயித்து விட்டான்னு சொல்லலாம். மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு வழி வேற, போக வேண்டிய தூரம் இருக்கு. ஆனாலும் இவ்வளவு பொறுமை காக்க முடிஞ்சதுன்னா, இந்த அளவுக்கு ஒரு அடிப்படை பக்குவம் வந்துன்னா கூட அதுவே ஒரு பெரிய கண்டத்தை கடந்தது மாதிரி, பெரிய சாதனை சாதிச்சது மாதிரி, மரணம் இல்லாத வாழ்க்கைய மாதிரி, துன்பம் இல்லாத வாழ்க்கைய மாதிரி, மோட்சத்தை மாதிரி ஒரு நிலைய கல்பதே அப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். அப்படி அப்படி நினைச்சுக்கலாம். பதினாறு. இதுக்குதான் நாம பெரிய அஸ்திவாரம் இந்த ஸ்லோகத்துக்கு வேண்டிதான் போட்டுட்டு இருந்தோம். நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. இத சில பேரு பெரிய சயின்ஸ் இருக்கு இதுல அப்படின்னு சொல்லுவாங்க. பகவத்கீதை சயின்ஸ் சொல்றதுக்காக வேண்டி வந்த புத்தகம் இல்ல. அதுல சயின்ஸ் இருந்தா இருந்துட்டு போட்டு, சயின்ஸ் இந்திரியங்களால பார்க்க முடிஞ்ச விஷயத்த, நமக்கு வெளியே இருக்கிற விஷயத்த நிலையில்லாத விஷயத்த, பொய்யான தோற்றத்தை, அதை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. நாம ஆராய்ச்சி பண்றது நித்தியமான வஸ்துவ. அதனால நம்ம அந்த கண்ணோட்டத்துல பார்க்க போறது இல்ல. சயின்ஸ்ன்னு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லாத பொருளுக்கு இருப்பில்லை, இருக்கின்ற பொருளுக்கு அழிவில்லை அப்படின்னு இந்த முதல் வரி சொல்லுது. இப்படி ஒரு அர்த்தம் எடுக்கலாம். ஆற்றலின் அழிவின்மை விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக மாறுகிறது. வேதாந்தமும் இத மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. ஆனா வேதாந்தம் ஆத்மாவை பத்தி சொல்லும் போது சொல்லுது, உலகத்தை பத்தி சொல்லும் போது இதை சொல்லல. அதனால அவங்க இது நியூட்டனின் மூன்றாவது விதி, அத பகவத்கீதை சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. பகவத்கீதை சயின்ஸ் பத்தி சொல்லுது, பிசிக்ஸ் பத்தி சொல்லுது, கெமிஸ்ட்ரி பத்தி சொல்லுது, பயாலஜி பத்தி சொல்லுது, ஆயுர்வேதம் பத்தி சொல்லுது. உங்களுக்கு போக போக அப்படியெல்லாம் சில ஸ்லோகங்கள் கிடைக்கும். பகவத்கீதை இதெல்லாம் மூலமாட்டு நமக்கு தெரிஞ்ச வசிஷ்டா இருந்தது நியாயம், நமக்கு தெரிஞ்ச இதுகள் மூலமாக நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல முயற்சிக்கிறதுதான் பகவத்கீதை. இதுல இந்த ஸ்லோகத்துல நமக்கு நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. எந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம், அதனுடைய இம்ப்ளிகேஷன், இதெல்லாம் நமக்கு நிறைய புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. சங்கரருடைய பாஷ்யமே
இந்த இத்தனை ஸ்லோகத்துல 11ஆவது ஸ்லோகத்துல இருந்து 15 வரைக்கும் அவர் பெரிய பாஷையெல்லாம் எழுதல, சுருக்கமா அத எழுதியிருக்காரு. இந்த 16ஆவது ஸ்லோகம் வரும்போது பக்கம் பக்கமா எழுதியிருக்கார். நாம ஏதோ கொஞ்சம் அதுல பார்க்க வேண்டியிருக்கும், பார்ப்போம். உங்களையும் தலைமுடிய பிக்க வைக்காம, ஆனா ஏதோ 4 நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லும்படியா சொல்றதுக்கு நானும் முயற்சி பண்ணேன். அடுத்த வகுப்புல நம்ம அதுக்குள்ள தலைய போடுவோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். என்னுடைய பேக்கப் ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிருந்திருக்கு. எப்ப ஆஃப் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஏன் ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. யாருக்கும் கேள்வி இல்லைன்னா வகுப்பு நம்ம நிறைவு செய்வோம். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும் கேட்கறவங்க. சரி, பிரார்த்தனை.